நேற்று சரியாக இந்த நேரத்துக்கெல்லாம் குளித்து சாமி கும்பிட்டுட்டு ஓட்டுகள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முதல்ல ஆரம்பித்து சொன்னது வந்து போஸ்டல் ஓட்ஸ். அப்போ நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், நம்ம வரோம், கன்ஃபார்மாக வரோம், நிச்சயமாக வரோம். இந்த 3 வார்த்தைகளும் வந்து மக்கள் நமக்கு கொடுத்துருக்கிற வரம். அதனால் டெஃபினட்டாக வரும் அப்படின்னு நேற்று காலையில் சொல்லியிருந்தேன். அப்படியே டைம் ஆக அந்த ஜோக்கெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. இந்த ஒரு மெடிக்கல் கிட்டெல்லாம் வைப்பாங்க அப்படி இப்படின்னு. ஒரு எலெக்ஷன்னா அப்படி தானே, எல்லாரும் எல்லா விதத்துலேயும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஜெயிக்க வச்சு நீங்கள் அழகு பார்த்துட்டீங்க நேற்று. இதுக்கப்புறம் நம்ம தலைவர் எப்படி அதை ஃபார்ம் பண்ணி எப்படி கொண்டு போகணுன்றது அவங்களுடைய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டுருக்கோம். என்னுடைய ஒரு 30 சொல்கிற அனுபவத்தில் சொல்கிறேன், பழக்கத்தில் ஒரு வார்த்தை கொடுத்துட்டார் அப்படின்னா அவ்வளோதான், அதை கன்ஃபார்மாக நிறைவேற்றிடுவார். அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்ன தெரியும்னு சொல்லி. ரொம்ப குயிக்காக கற்றுப்பார். இதெல்லாம் தெரிஞ்சிக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா தான் வந்தார். பட் பொது வாழ்க்கையில் இறங்கின உடனே ஒவ்வொரு நாளும் புது பாடம் இருக்கும். ஸோ எவ்வளவு சிரமங்கள் இயற்கை ரூபத்தில் நமக்கு வந்தாலும் மீதி எந்த ரூபத்தில் வேணாலும், ஏன்னா நம்ம எதெல்லாம் ப்ராப்ளம்னு சொன்னோம்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்படிலாம் விட்டுட்டு போயிருக்காங்களோ அப்படின்னு நினைக்க தோணும். அதெல்லாம் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதெல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ நம்மளால் என்ன பெட்டராக செய்ய முடியுமோ, நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். அது நிறைவேறத்துக்கு ஆர்வத்தோடு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டோமோ அதே மாதிரி இந்த 5 வருஷம் நம்ம நாட்டுக்காக நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக நம்ம சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உறுதுணையாக எல்லா விஷயத்துலையும் பங்கெடுத்துப்போம். பொதுவாக சில பேர் நினைப்பாங்க இல்லையா, இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை தானே, இதெல்லாம் அவங்க தானே செய்யணும்னு. கவர்மெண்ட் வேலை செய்கிறது நமக்காக தான். ஸோ நம்ம தெரு வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து முழு மூச்சாக இறங்கி நம்ம ஸ்ட்ரீட் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாடு தன்னால் மாறிடும். அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் எதுலெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு நம்மளே வந்து வாலண்டரியாக பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யணும். அதை செஞ்சோம் அப்படின்னா we will be the model state in India. முயற்சி பண்ணி பார்ப்போமே ஒரு வாட்டி, கொஞ்சம் வித்தியாசமா. இதை கேட்கும்போது யார் என்ன வேணாலும் நினைக்கலாம், பட் நம்ம ஒரு வாட்டி முயற்சி பண்ணோம்னா நல்லதே நடக்கும். நம்ம ஏற்கனவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், இனிமேல் டபுள் கான்ஃபிடென்ட்டாக இறங்கி செய்வோம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. தலைவரே